பெருமக்களுக்கெல்லாம் அல்ல சாதியமானது புனித தீர்த்தமானது தெரிவிக்கப்பட வேண்டியது எல்லாரும் தொடுத்து கூட கையில் வாங்கி எல்லாரும் தொடுத்து யாருக்கு படாத பாலாஜிடா எல்லா இடத்துலயும் உலகிற மாதிரி அடிச்சு விட்டுரு எல்லாருக்கும். ஒரு தலையில இருந்து எல்லா பக்கம் அடிச்சு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நன்கொடைகள் கோயிலுக்கு முன்னாடி நன்கொடைகள் எழுதிக் கொண்டிருக்கிறார்கள். கோயில் கும்பாபிஷேக நன்கொடைகளை அனைவரும் தவறாமல் கொடுத்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆனா யாகசாலைக்கு உள்ள யாரும் வரக்கூடாதுன்னா யாகசாலை சுத்தி வந்து சாமி சொன்ன வெளிப்புறமா யாகசாலைக்கு வெளிப்புறமா சுத்தி வந்து சாமி கும்பிட்டு அப்படியே ஐம்பொன் கொடுக்கறாங்க, வாங்கிட்டு போய்க்கோங்க. மஞ்சள் பையில மஞ்சள் குங்குமம் தாலி சரடு சக்தி கயிறு சகப்பு கயிறு அம்மனுடைய அந்த ஐம்பொன் பிரசாதம் தராங்க. 10 கிராம் ஐம்பொன் காயில எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. பிரசாத பைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 50 பேருக்கு முன்பாக வழங்கப்படும் மஞ்சள் கயிறு மஞ்சள் பையோடு 50 ரூபாய் இவருக்கு கொடுத்தால் யாகசாலைக்கு முன்னாடி பிரசாத பைகள் வழங்கப்படுகிறது. விரைவாக பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு மட்டும்தான் வாசல் காத்திருக்கிறது. யாகசாலைக்கு முன்னாடி பிரசாத பையை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேர் கொண்ட கணக்கு மீண்டும் எல்லாரும் கிடைக்காது. தயவு செஞ்சு 10 கோடி பெருமக்கள் யாரும் உள்ள போக வேண்டாங்க. இந்த அங்கியில் இருக்கிற பொருட்களை முழுசா பஸ்பமான இருக்க பிறகு நம்ம உள்ள போகணும். எந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கனாலுமே வந்து அந்த யாக குண்டம் முழுசா வந்து அக்கி வந்து பஸ்பமான இருக்க பிறகு உள்ள போகணுங்க. சாம்பலான இருக்க பிறந்தான் யாகசாலைக்கு முன்னாடி மஞ்சள் பயிர் பிரசாதத்தை அனைவருக்கும் கொண்டாடைய பிரசாதத்தை வழங்கப்படுகிறது. 50 காசோட பிரசாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு முன்னால் வழங்கப்படுகிறது. இறக்கி வெளியே வழங்கப்படக்கூடாது. பெண்களுக்கெல்லாம் வரப்பிரசாதம் வெள்ளிக்கிழமை நாளிலே பிரசாதத்தில் மஞ்சள் பையோடு 10 கிராம் கொண்ட 50 காசோட பிரசாதத்தைகள் உங்கள் வீட்டுக்கு வாங்கி செல்லக்கூடியது. தன்னாப்புள்ளி இருக்கக்கூடியது. திருச்சிகள் இருக்கக்கூடிய பிரசாத பைகள் நீங்களாக பெற்றுக் கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை
இரண்டாவது நாகசங்கா வடிவமைப்போடு சிவாச்சாரி பரமனார் வந்திருக்கிறார்கள். மூன்று முறை சென்று வருவார்கள். குழந்தையும் தெய்வமும் உண்டு என்பார்கள். வீட்டில் குழந்தை பிறந்தால் எப்படி குழந்தை தேவைப்போமோ லங்கியர் மீன் என்று சொல்லக்கூடிய இந்த காளியம்பாளுக்கு பெயர் வைக்கப் போகின்றார்கள். காளியம்பாள் 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 என்றால் காட்சி வருகின்றால் வளர்த்து எண்ணத்து பாருங்களை போய் எல்லாரும் காட்சி வருகின்றால் வர்ணபாகமாய் போய் அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். நிற்க வேண்டும். பக்தரோடி பெருமக்கள் சிவாச்சாரியார் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வழிபடவும் பக்தரோடி பெருமக்கள் வழங்கிக்க வேண்டும். போயிருவாங்க. अमोघ समस्त विजय जगद्वार परमेश्वर श्रीसत्यं दीवरत्नं ताराबलं चंद्रबलं देव विद्याबलं देवबलं देव शुभे शोभने मुहूर्तस्य आद्य ब्रह्मणः आरुधकरिके वर्गकण्डे नेरोः दक्षिणे मार्गे प्राप्ते अस्मिन्ने वर्तमानेन व्यावकारिके चान्द्रमानेन स्वस्ति ब्रह्मचर्ये मतीय मङ्गलकर विष्णुनाम संवत्सरे दक्षिणायने शरदृतौ युक्ताय तुलामासे युक्ताय कृष्णपक्षे द्वितीयः शुभदिनो वासरो ग्रहणमासः युक्ताय कृत्तिका नक्षत्र युक्ताय वर्यायोः सहस्रकरण एवं गुण शकल विशेषेण विशिष्टाय अस्य शुभदिनो श्री कालियम्म देवता आलय पुनर्धारण महाकुंभाभिषेक आरंभकाले एतदे ग्रामस्य खानपुर ग्राम जनसौख्य भक्तकोटि जनसौख्य शककुटुंब क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याः धनं धान्यम् अभिवर्धन्ने नमः यद्दोष तद्दोष सर्वपीडा निवृत्त्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम् सकलकार्य अनुकूल सिद्ध्यर्थम्
सकल रोह सकल पाप विमोक्षण कटाक्ष सिद्ध्यर्थम इष्ट देवता कुल देवता ग्राम देवता अनुकूल बल सिद्ध्यर्थम हित दृष्टि अखिल दृष्टि पर दृष्टि सर्वदृष्टि रोग निवारण कटाक्ष सिद्ध्यर्थम अमंगली दोष सुमंगली दोष निवारण कटाक्ष सिद्ध्यर्थम परिपूर्ण कुलदेवता अनुग्रहान सिद्ध्यर्थम श्री कालियम्मा देवता आशीर्वाद अनुकूल कटाक्ष सिद्ध्यर्थम पूर्वोप संकल्प पूजां करिष्ये महागणपति देवताभ्यो नमः महागणपति विद्यायामि आवाहयामि आसनं समर्पयामि वस्त्र उद्रियाभरणार्थे सदां समर्पयामि नन्दरे परिमल गन्धान् धारयामि गन्धस्यो उपरि हरिद्रा कुङ्कुम चूर्णं समर्पयामि महागणपति ओम एकदन्ताय नमः अभिलाय नमः गजगर्णिकाय नमः लम्बोदराय नमः विजयाय नमः विद्याराजाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचन्द्राय नमः गजानन वक्रतुण्डाय नमः शूर्पकर्णाय नमः हेरम्बाय नमः स्कन्दमूर्वजाय नमः ओम श्रीं बालगणपति नमः ओम श्री भक्तगणपति नमः ओम श्री भक्तजाने तथा स्थानं प्रतिष्ठापयामि शोभनार्थे क्षेमाय बल मृदङ्गादिदेवताभ्यो नमः ध्यायामि आभागयामि शरान् समर्पयामि मृदङ्गादिदेवताभ्यो नमः समर्पयामि पुत्रैः पूजयामि ओम विशासत्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात् स्वाहा ओम विशासत्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात् स्वाहा ओम विशासत्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात् स्वाहा ओम विशासत्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात् स्वाहा ओम विशासत्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात् स्वाहा देवताभ्यो नमः भगवन्निस्वेधराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम कात्यायनाय विद्महे कन्याकुमारीच्च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्।
महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् पिशाचध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो काली प्रचोदयात् अस्मिन् कुम्भे कालिकाम्बः देवताभ्यो नमः शरण्यत्रयम्बिहे गौरी नारायणी नमोऽस्तुते महागणपति वर्णगणस देवताभ्यो नमः ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिकबन्धनारुद्योर्मुक्षीयमामृतात् प्रत्यञ्जयाय रुद्राय नीलकण्ठाय सम्भवे अमरदेशाय सर्वाय श्रीमन्महादेवाय नमः ओम वंजृम्भाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो वरुणः प्रचोदयात् वेदात्मनाय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् अस्मिन् कुम्भे वरुणदेवताभ्यो नमः वरुणं ध्यायामि आभागयामि आसनं समर्पयामि वस्त्रे उदर्याभरणात्यक्षतान् समर्पयामि स्नानं नमः स्नानानन्तरपरिमलगन्धान् धारयामि गन्धस्यो उपरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि वर्णकलश देवताभ्यो नमः जपाकुसुम संकास्यं कास्तिपेयं महात्युधं तपोरुदं सर्वपापग्नं प्रणतोऽस्मन्दिवाहः तदिशङ्कुतचारापं जीर्णोद्धारपसमर्पणम् नमामि शशिनं सोमं शम्भोर्मकटभोजनं तरणीकत्वसम्बोधं विद्योत्काञ्चनसन्निभं कुमारं शक्तिं हस्तमङ्गलं प्रणमाम्यहम् प्रयङ्कलिकास्यां रूपेण प्रथमं बुधं सौम्यं सैगुणावेदं तं बुधं प्रणमाम्यहम् देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनसन्निभं भक्तिबोधं तिरुलोकेशं तं नमामि बृहस्पतिः हिमकुन्दमृडालाभं दैत्याना परमं गुरुं सर्वशास्त्रवं प्रवाहारं भार्गवं प्रणमाम्यहम् नीलाञ्चनसमाभासं रवे पुत्रयमाग्रजं छायामार्दानसम्बोधं तं सन्निञ्चनेशरम् अट्टकायमकावीर्यं चन्द्रादित्योमरदनं सिंहागर्भसम्बोधं तं राहुं प्रणमाम्यहम् पालासपुष्पसङ्कासं दाराग्रहं रौरं रौरात्मकं घोरं तं केतुं प्रणमाम्यहं वृत्तिच्च आदित्यादिनवग्रहदेवताभ्यो नमः त्याजामि आवाहयामि सूर्यां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रदेवता सहित मध्ये वर्तुलाकारमण्डले गोधूमधान्यस्वपरि सूर्यग्रहदेवताभ्यो नमः चन्द्रां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित चन्द्रग्रहदेवताभ्यो नमः अङ्गारहां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित अङ्गारग्रहदेवताभ्यो नमः बुधां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित बुधग्रहदेवताभ्यो नमः गुरुं प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित गुरुग्रहदेवताभ्यो नमः त्याजामि आभागयामि शुक्रां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित शुक्रग्रहदेवताभ्यो नमः शनीश्वरां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित शनीश्वरग्रहदेवताभ्यो नमः राहां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित राहुग्रहदेवताभ्यो नमः केदां प्रतरं दिव्यं मेरुं प्रदक्षिणे पूर्वाणं ग्रहमण्डले प्रवेष्टं साङ्गं सायं सशक्ति सपरिवार ग्रहदेवता प्रतिदेवता सहित केतुग्रहदेवताभ्यो नमः त्याजामि आभागयामि आसनं समर्पयामि वस्त्रे उदर्याभरणात्यक्षतान् समर्पयामि स्नानं नमः स्नानानन्तरपरिमलगन्धान् धारयामि गन्धस्यो उपरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि सिन्धुकावेरी जिलेऽस्मिन् सन्नितं गुरोः ओम शर्वाण्ये नमः हीनगाय नमः गंगाय नमः यमुनाय नमः सरस्वत्यै नमः पार्वत्यै नमः शशिप्रणन्दाभ्यो नमः सीतारामाभ्यो नमः इष्टदेवताभ्यो नमः कुलदेवताभ्यो नमः ग्रामदेवताभ्यो नमः
सर्वोऽप्यो नमः देवोऽप्यो नमः उमामहेश्वराभ्यो नमः अरन्तदेवशिष्टाभ्यो नमः ऋक्यजुर्सामधर्मणवेदाभ्यो नमः वाहनवाहनाय नमः शिवाय नमः महेश्वराय नमः शम्भवे नमः पिनाकिने नमः शशिशेखराय नमः वामदेवाय नमः विरूपाक्षाय नमः कवर्तिने नमः नीललोकिताय नमः शङ्कराय नमः शूलपाणये नमः पुष्पाङ्गिने नमः विष्णुवल्लभाय नमः शिविविष्टाय नमः अम्बिहानाथाय नमः श्रीकण्ठाय नमः भक्तवत्सलाय नमः पवाय नमः सर्वाय नमः त्रिलोकेशाय नमः श्रीकण्ठाय नमः शिवप्रियाय नमः उग्राय नमः कपालिने नमः कामारये नमः अन्धकासुरसुतनाय नमः गंगाधराय नमः ललाटाक्षाय नमः कालकालाय नमः कृपानदये नमः भीमाय नमः परसगस्ताय नमः मृगपान्ये नमः जलधाराय नमः कैलासवासिने नमः कवसिने नमः कठोराय नमः त्रिपुरान्तकाय नमः वर्षाङ्घाय नमः वृषभरूढाय नमः भस्मोदलितविग्रहाय नमः श्यामप्रियाय नमः सर्वमयाय नमः त्रिमूर्तये नमः अनीश्वराय नमः सर्वजाय नमः परमात्मने नमः सोमसूर्यकान्त्यग्निलोक्षणाय नमः हविषाय नमः यज्ञमयाय नमः सोमाय नमः पंचवक्त्राय नमः सदाशिवाय नमः विश्वेश्वराय नमः वीरभद्राय नमः गणनाथाय नमः प्रजापतये नमः हिरण्यदर्शे नमः दुर्दर्शाय नमः गिरिशाय नमः गिरीशाय नमः अनघाय नमः भुजङ्गभूषणाय नमः भार्याय नमः गिरिभद्रे नमः गिरिप्रियाय नमः कीर्तिवाससे नमः पुराधनाय नमः भगवते नमः ब्रह्मादिपाय नमः प्रत्यञ्जयाय नमः लक्ष्मे नमः जगद्वापिने नमः जगद्गुरवे नमः व्यामकेशाय नमः महालेशजनाय नमः चारुविक्रमाय नमः रुद्राय नमः भूतपतये नमः सद्धानवे नमः अगिपुन्त्राय नमः दिगम्बराय नमः अष्टमूर्तये नमः अनहात्मने नमः सात्विकाय नमः शुन्द्रविग्रहाय नमः शाश्वताय नमः कंडपरसवे नमः अजाय नमः पाशविमोचनाय नमः मृडाय नमः पशुपतये नमः देवाय नमः महादेवाय नमः अव्याय नमः हरये नमः भगवत्रेत्रे नमः अव्याघ्राय नमः दशात्रवरदाय नमः हराय नमः भूतसिंहाय नमः अवज्ञाराय नमः सहस्राशाय नमः सहस्रपतये नमः अपवर्ग्यप्रदये नमः अनन्ताय नमः तारकाय नमः परमेश्वराय नमः उमामहेश्वराय नमः नानाविध दिव्यपरिमलमन्त्र पुष्पाणि समर्पयामि स्कन्धाय नमः गुगाय नमः षण्मुगाय नमः बालनेत्रसुधाय नमः प्रभवे नमः पिङ्गलाय नमः कीर्तिहासनवे नमः शिखिवाहनाय नमः दिविष्टभुजाय नमः दिवन्नेत्राय नमः शक्तिधराय नमः विशिदारप्रपञ्चाय नमः तारकासुरसंहाराय नमः रशोभालविमर्दनाय नमः मद्याय नमः परमद्याय नमः उन्मद्याय नमः सरहन्यशेखराय नमः देवसेनापतये नमः प्रज्ञाय नमः कृपालवे नमः भक्तवत्सलाय नमः उमासुताय नमः शक्तिधराय नमः कुमाराय नमः क्रञ्चधारणाय नमः सेनान्ये नमः अग्निजन्मने नमः विसहाय नमः शङ्करात्मजाय नमः शिवस्वामिने नमः गणस्वामिने नमः सर्वस्वामिने नमः सनातनाय नमः अनन्तशक्त्ये नमः अशोभ्याय नमः पार्वतीप्रियनन्दनाय नमः गङ्गासुताय नमः सरोद्बोधाय नमः अबुधाय नमः पावकात्मजाय नमः जृम्बाय नमः प्रजरम्बाय नमः ज्वरम्बाय नमः कमलासन संशुद्धाय नमः एकवर्णाय नमः त्रिवर्णाय नमः तिरिवर्णाय नमः वमनोहराय नमः चतुर्वर्णाय नमः पंचवर्णाय नमः प्रजापतये नमः अगस्पते नमः अग्निगर्भाय नमः समिगर्भाय नमः विश्वरदेशे नमः सराग्ने नमः परिवर्तनाय नमः शुभकराय नमः वटवे नमः वटवेष्टिप्रदे नमः भूष्णे नमः कवस्तये नमः कहनाय नमः सुन्दरवर्णाय नमः
कलाधराज नमः मायाधराज नमः महामायिने नमः कैवल्याय नमः शंकरात्मजाय नमः विश्वयोनये नमः अयोत्मने नमः तेजानिधये नमः अनमाय नमः ब्रह्मष्टिने नमः ब्रह्मणे नमः वेदगर्भाय नमः वीरक्षुधाय नमः महासरस्वतिराराय नमः आर्चरिनेत्राय नमः सोढनाग्नाय नमः अनन्ताय नमः शिखण्डिकृतनये नमः डम्बाय नमः परमडम्बाय नमः महाडम्बाय नमः वरुषापतये नमः अनीश्वराय नमः अमृताय नमः प्रणाय नमः प्रणयायामाय नमः वृदिहत्रे नमः वीरज्ञाय नमः रक्तयमकालाय नमः सुब्रह्मण्याय नमः कुहाय नमः प्रीताय नमः ब्रह्मण्याय नमः ब्रह्मणप्रियाय नमः वंशवृद्धिकराय नमः वेदवेद्याय नमः मयूरवाहनाय नमः सुब्रह्मण्य स्वामिने नमः नानाविध दिव्य परिमलमन्त्र पुष्पाणि समर्पयामि। परमात्मिकायै नमः वासवे नमः पद्मानाय नमः पद्माय नमः सुजये नमः स्वाहाय नमः स्वेधाय नमः सुताय नमः धन्याय नमः हिरण्ये नमः लक्ष्मे नमः नित्यपुष्टाय नमः विपर्वे नमः आदित्ये नमः दीप्त्ये नमः दीप्ताय नमः वसुदाय नमः वसुदारिण्ये नमः कमलाय नमः कान्ताय नमः कामाक्षे नमः शीर्णोदरवसम्भवाय नमः अनुग्रहप्रदाय नमः बुद्धे नमः अनहाय नमः हरिवल्लभाय नमः असोहायै नमः अमृतायै नमः दीप्तायै नमः लोकशोकविनाशिन्यै नमः धर्मनिलयायै नमः करुणायै नमः लोकमात्रे नमः पद्मप्रियायै नमः पद्महस्तायै नमः पद्माक्षै नमः पद्मसुन्दर्यै नमः पद्मोद्भवायै नमः पद्ममुख्यै नमः पद्मनाभप्रियायै नमः रमायै नमः पद्मालधारायै नमः देव्यै नमः पद्मिन्यै नमः पद्मगन्धिन्यै नमः पुण्यगन्धाय नमः सुरप्रसन्ध्याय नमः प्रसादमुख्यै नमः प्रभायै नमः चंद्रवर्णाय नमः चंद्राय नमः चन्द्रसहोदर्यै नमः चतुर्भुजाय नमः चन्द्ररूपाय नमः इन्द्रायै नमः इन्दुशीतलायै नमः अगणाजन्ये नमः पुष्टे नमः शिवाय दुर्गाय नमः महाकाल्ये नमः ब्रह्मविष्णोदिवात्मिकायै नमः त्रिकालज्ञानसंविद्ये नमः भुवनेश्वर्यै नमः राजराजेश्वर्यै नमः दुर्गा परमेश्वरी देवताभ्यो नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः गोविन्दाय नमः विष्णवे नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः वामनाय नमः श्रीधराय नमः ऋषिकेशाय नमः पद्मनाभाय नमः दामोदराय नमः शङ्करकृष्णाय नमः वासुदेवाय नमः प्रतिमन्याय नमः अनुरुद्राय नमः अदोक्षयाय नमः नारसिंहाय नमः उपेन्द्रे नमः हरे श्रीकृष्णाय नमः ओम भानवे नमः हंसाय नमः भास्कराय नमः सूर्याय नमः सुराय नमः दामोदराय नमः रदिने नमः विश्वत्रे नमः अव्यात्रे नमः वेदमयाय नमः शुक्रान्वे नमः चन्द्राय नमः अब्जनेत्रसमुद्भवाय नमः तरादिवाय नमः रोगिणे गर्भसम्बुधाय नमः अङ्गारकाय नमः रक्तमालिने नमः मायाविचदराय नमः बुधाय नमः भूमिपुत्राय नमः भुजङ्गमयाय नमः गुरुवे नमः इन्द्रभोगिताय नमः जीवाय नमः निर्जितपूजिताय नमः पीताम्बरकृताय नमः शुक्राय नमः शुक्रस्वरूपाय नमः शनीश्वराय नमः मार्दानजाय नमः यमुनजाय नमः पाणोर्धनुर्भवाय नमः ओम राघवे नमः सर्वभानवे नमः आदिचन्द्रवेदिने नमः दिविष्टभुजाय नमः शिमिगिदेसुदाय नमः केतवे नमः केतस्वरूपाय नमः ब्रह्मणाय नमः ब्रह्मणस्पदाय नमः ब्राह्मणप्रीताय नमः कक्रधराय नमः सर्वरक्षाकराय नमः आदित्यादिनवग्रह नक्षत्रग्रह देवताभ्यो नमः नानाविध
दिव्य परिमल मंत्र पुष्पाणं समर्पयामि। ओम गजाननं गुरुकुलं धूपं सुगन्धिं च मनोहरं च नीलाद्रं नित्यं धूपोऽयं प्रतिगर्जना धूपकार्यापयामि धूपान्तरे परिमलपुष्पाणि सर्वत्वे भोगे गुणधमायुक्तं नागवल्लीदलोत्तमं कट्पूरणचूर्णसंयुक्तं ताम्बूलं प्रतिगर्भराजनानिवेद्यं निवेदयामि। शकलवाद्यम् ओम राजाधिराजाय प्रदिव्यजागरे नमो वयं नमस्कारान् समर्पयामि। गर्भस्यं हेमबीजं इभावसुः अनंत पुण्यफलदं अत शांतिं प्रयक्षमे श्री कालिकांबा देवता आलय पुनर्तारण महाकुंभाभिषेक आरंभकाले आचार्य सुरोभाना सदक्षनाहं सदाम्बूलं विश्वे देवं प्रेतिं काम्भ्यमानेन स्तुम्भ्यमकं शम्प्रतते नमः तृप्तास्तु तृप्तिः। हिरण्यगर्भ गर्भस्यं हेमबीजं इभावसुः अनंत पुण्यफलदं अत शांतिं प्रयक्षणे नूतन श्री कालियम्मन देवता आलय पुनर्तारण महाकुंभाभिषेक आरंभकाले आचार्य सरोभाना सदक्षनाहं सदाम्बूलं विश्वे देवं काम्भ्यमानेन स्तुम्भ्यमकं शम्प्रदते नमः। हिरण्यगर्भ गर्भस्यं हेमबीजं इभावसुः अनंत पुण्यफलदं अत शांतिं प्रयक्षणे नूतन कालियम्म देवता आलय पुनर्धारण हिरण्यगर्भ गर्भस्यं हेमबीजं इभावसुः अनंत पुण्यफलदं अत शांतिं प्रयक्षणे श्री कालियम्मन देवता आलय पुनर्तारण महाकुंभाभिषेक आरंभकाले आचार्य सुरोभाना सदक्षनाहं सदाम्बूलं विश्वे देवं प्रेतिं काम्भ्यमानेन स्तुम्भ्यमकं शम्प्रतते नमः। हिरण्य अनिक्य दानान् करिष्ये। हिरण्यगर्भ गर्भस्यं हेमबीजं इभावसुः अनंत पुण्यफलदं अत शांतिं प्रयक्षणे नूतन श्री कालियम्मन देवता आलय पुनर्धारण महाकुंभाभिषेक आरंभकाले
आचार्य शिरोभाणां सदत्सनाहं सताम्बूलं विश्वेदेवं प्रेत्तिं काम्यमानेन स्तुम्यमकं शम्प्रदते नमः हिरण्य अनिक्य वस्त्र धानान् करिष्ये धान्यं धनं वसुं भगवत्रलाभं सतसंवत्सरं दीर्घमायुः இங்கதான் இருக்கிறோம். நினைக்கிறீங்களா? शरण्येत्रयम्बिके गौरी नारायणी नमोस्तुते वैवस्वनराय विद्महे लीलाय धीमहि तन्नो अग्नि प्रचोदयात् अग्निदेवताभ्यो नमः अग्निं विद्यायामि आवाहयामि आसनं समर्पयामि वस्त्रे उदर्याभरणात्यक्षतान् समर्पयामि श्राणन्नमहां श्राणानन्दरे परिमलगन्धान् धारयामि गन्धस्यो उपरि हरिद्रा कुङ्कुमचूर्णं समर्पयामि अग्निदेवताभ्यो नमः ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा ओम गणानाहन्त्वा गणपतिं नमामहे कविं कवीनाम् उपमस्तवस्तव ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदः नस्रन्वन्नोदभिषेधसादनम् ओम श्री महागणपतये स्वाहा एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् 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 स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा ओम तत्पुरुषाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्तिः प्रचोदयात् स्वाहा ओम श्रीं ग्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनमेव सपानय स्वाहा ओम श्रीं ग्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनमेव सपानय स्वाहा ओम श्रीं ग्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनमेव सपानय स्वाहा ओम श्रीं ग्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनमेव सपानय स्वाहा ओम श्रीं ग्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वजनमेव सपानय स्वाहा ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते हस्तलम्बोदराय एकदन्ताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमः स्वाहा ओम नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रपदपतये नमस्ते हस्तलम्बोदराय
ஏகதந்தாய விக்னவிநாதினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரபதபதயே நமஸ்தே கஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாதினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரபதபதயே நமஸ்தே கஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாதினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ விராதபதயே நமோ கணபதயே நம பிரபதபதயே நமஸ்தே கஸ்தலம்போதராய ஏகதந்தாய விக்னவிநாதினே சிவசுதாய ஸ்ரீ வரதமூர்த்தயே நமோ நமः ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்பமமோதித யஜமானஸ்ய மம சர்வசங்கடம் நிவாராய ஹும் வட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்பமமோதித யஜமானஸ்ய மம சர்வசங்கடம் நிவாராய ஹும் வட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்பமமோதித யஜமானஸ்ய மம சர்வசங்கடம் நிவாராய ஹும் வட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்பமமோதித யஜமானஸ்ய மம சர்வசங்கடம் நிவாராய ஹும் வட் ஸ்வாஹா. ஓம் நமோ ஹேரம்பமமோதித யஜமானஸ்ய மம சர்வசங்கடம் நிவாராய ஹும் வட் ஸ்வாஹா. சங்கடஹர மகாகணபதி தேவதாப்யோ நமः. அக்னயே ஸ்வாஹா அக்னயே இதண்டமம. ஓம் ஆதித்யாய சோமாய மங்க முன்னாடி கையெல்லாம் வாங்கி போயிரு. சரிங்களா? சாமி காவலப்புறம் பைச்சாலிக்கிறவர் 51 ரூபாயை மாறி கொடுத்திருந்தார்கள். நலமோடு பைச்சாலி குடும்பத்தார் இன்று போல் என்றும் காண வேண்டும் என்பதால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. 50 காசோட பிரசாதத்தை தேர்ப்பொழுது கொடுக்கணும் கடவுள் போகிறாங்க. கிணக்கில் வருத்தப்படக்கூடாது. அடுத்த 12 வருஷம் கழிச்சு பார்த்தா இந்த வீட்டுல இருக்கிற மங்கள போடும் ஒரே ஒரு பொருள் இந்த பொருள் மட்டும் இருக்கிறாங்க. எல்லாரும் மறக்காம தவறாமல் ஒவ்வொரு வீட்டுக்கு வாங்கி செல் வந்து போறீங்க. எஸ் காணிமுத்து குடும்பத்தார் எந்த ஊருங்களா? காணப்பூர் உள்ளூரை சேர்ந்த ஐயாவர்கள் கொடுத்து விட்டார். காணிமுத்து 1001 ரூபாயை கொடுத்து விட்டார்கள். பெரிய ஒரு நன்கொடை. நலமோடு காணிமுத்து குடும்பத்தார் देवबलन्ददेव शुभे शोभने मुहूर्तस्य आद्य ब्रह्मणः आरुधवरिये वरदकण्डे नेरोः दक्षिणे मार्गे प्राप्ते अस्मिन्ने वर्तमानेन व्यावकारिके चान्द्रमानेन स्वस्ति ब्रह्मक्षरे मतीय मङ्गलकर विश्वावनाम संवत्सरे दक्षिणायने शरद्रतो युक्ताय तुलामासे युक्ताय कृष्णपक्षे द्वितीयाः वरेणो वासरो ऋषिरवासरः युक्ताय कृत्तिका नक्षत्र युक्ताय वर्यायोः करसकर्ण एवं गुण सकल विशेषेण विशिष्टाय अस्य शुभतिथौ श्री कालियम्म देवता आलय पुनर्धारण महाकुम्भाभिषेक आरम्भकाले एतद् ग्रामस्य खानपुदूर ग्राम जनसौख्य भक्तकोटि जनसौख्य शककुटुंब क्षेमस्थैर्य धैर्य वीर्य विजय आयुरारोग्य ऐश्वर्याः धनं धान्यम् अभिवर्धन्ने नमः। यद्दोष तद्दोष सर्वपीडा निवृत्त्यर्थम् इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थम् सकलकार्य अनुकूल सिद्ध्यर्थम् सकल रोह सकल पाप विमोक्षण कटाक्ष सिद्ध्यर्थम इष्ट देवता कुल देवता
ग्राम देवता अनुकूल बल सिद्ध्यर्थम हित दृष्टि अखिल दृष्टि परदृष्टि सर्वदृष्टि रोग निवारण कटाक्ष सिद्ध्यर्थम अमंगली दोष सुमंगली दोष निवारण कटाक्ष सिद्ध्यर्थम परिपूर्ण कुलदेवता अनुग्रहान सिद्ध्यर्थम श्री कालियम्मा देवता आशीर्वाद अनुकूल कटाक्ष सिद्ध्यर्थम पूर्वोप संकल्प पूजां करिष्ये महागणपति देवताभ्यो नमः महागणपति विद्यायामि आवाहयामि आसनं समर्पयामि वस्त्र उद्रियाभरणार्थे सदां समर्पयामि नन्दरे परिमल गन्धान् धारयामि गन्धस्यो उपरि हरिद्रा कुङ्कुम चूर्णं समर्पयामि महागणपति ओम एकदन्ताय नमः अभिलाय नमः अजगर्निकाय नमः लम्बोदराय नमः विजयाय नमः विद्याराजाय नमः धूमकेतवे नमः गणाध्यक्षाय नमः बालचन्द्राय नमः गजाननाय नमः वक्रतुण्डाय नमः शूर्पकर्णाय नमः हेरम्बाय नमः स्कन्दपूर्वजाय नमः ओम श्रीं बालगणपति नमः ओम श्री भक्तगणपति नमः ओम श्री जाने तथा स्थानं प्रतिष्ठा भजामि शोभनास्ते क्षेमाय बल देवताभ्यो नमः ध्यायामि आभागयामि शरान् समर्पयामि मृदङ्गाय देवताभ्यो नमः समर्पयामि पूजयामि தர்மத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த சூழக்கள் மாறியும் தர்மத்தை கொடுத்து விட்டார் தர்மலிங்கம் ஐயாவர்கள். நன்றி தர்மலிங்கம் ஐயாவர்களுக்கு. கோபால் சக்திவேல் குடும்பத்தார் சக்தியோடு வரையோடு சக்திவேல் ஐயாவர்கள் 501 ரூபாயை மாறி கொடுத்து விட்டார்கள். நன்றிகள் பலபல. பிரசாதத்தை யாரும் வாங்காமல் யானசாலைக்கு முன்னர் கையில் கற்ற கயிறு பிரசாத பையை வழங்கக்காலை ஊசி குமார் ஐயாவர்கள் 2000 ரூபாயை நன்கொடையாக வழங்கினார்கள். ஐயாவர்கள் வாழ்க்கையில் நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து நீர் செல்வங்களோடு வாழ்ந்து பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்றுதான் நமது ஊசி குமார் ஐயாவர்கள் இந்த நேரத்தில் வாழ்த்தப்படுகிறது. நன்கொடை யாகசாலைக்கு செல்வதாக வீட்டுக்குள் காலம்புதூர் 6 மாரிமுத்து கவுண்டர் கொடுத்து விட்டார்கள். 6 மாரிமுத்து கவுண்டர். ஆனா அந்த நண்பர் பரிந்துரை தண்ணி வந்து கொண்டு வர கொடுக்கறவங்க தண்ணி கொண்டு வர தண்ணி எல்லாம் கொண்டு வரும் அதோட பல பெருகிட்டே இருக்கீங்க. மாரிமுத்து குடும்பத்தார் 1001 ரூபாயை நன்கொடையாக வழங்கினார்கள். இன்று போல் என்றும் வாழ வேண்டும் என்றுதான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளப்படுகிற நேரம் இது. போட்டுருமா வாளியில ஒரு வாலிபுல் நிறையில அடுத்து போய் படிங்க சொல்லுங்க. பக்தருடைய மெய்யன்பர்கள் சாமி தரிசனம் செய்தவர்கள் யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்ட அம்பாளினுடைய அந்த சிலையானது ஒரு 10 பேருக்கு தராங்க. அன்னபூரணி அம்பாளினுடைய சிலை 10 பேருக்கு தராங்க. பக்த கோடிகள் வந்து அதனை யாகசாலைக்கு முன்பாக பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
அன்னபூரணி சாமி சிலை 10 பேருக்கு இப்ப யாகசால பூஜையில வச்செடுத்து தராங்க. விரைவாக வந்து வாங்கிக் கொள்ள வேண்டும். சூரிய நாராயண எந்திர தகடுகள் 2 பேருக்கு காத்துக் கொண்டிருக்கிறது. ஐம்பொன் கிடைக்காதவங்க வந்து இந்த அன்னபூரணி சாமி சிலையும் எந்திர தகடையும் வாங்கிக் கொள்ளலாம். ஐயா ஆகியோர் குடும்பத்தார் 101 ரூபாய் நன்கொடையாக வழங்கினார்கள். இன்னும் வாழ வேண்டும் என்பதால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளப்பட நேரத்தில் பிரசாத பையை அன்னபூர்ணி பாதை யாகசாலைக்கு முன்னாடி எது நடக்குமா நடக்குமா அதுக்கு ஒரு நேரம் வரும். அந்த அறுசுவை அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சாமி சாப்பாடு அனைவரும் பொறுமை காத்து அந்த அன்னதானத்திலே கலந்து கொண்டு சகல வாத்தியங்கள் முழங்க பிரசங்கள் புறப்பட தயாராகி வலம் வர இருக்கிறது. தானவழி சத்தத்தோடு அற்புதமான ஒரு கும்பாபிஷேக விழா. பக்த கோடி பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு நற்செய்தி. புனித தீர்த்த காலத்தை காளியம்மனுக்கு ஊற்றி முடித்துவிட உங்களுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமை நாளிலே உங்களுக்கெல்லாம் ஒரு மங்கள பொருளோடு விசேஷ பிரசாத பைகள் காத்துக் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான பக்த கோடிகள் வந்திருக்கிறீங்க. 50 பேருக்கு மட்டுமே அந்த காளியம்மனுடைய திருவுருவம் பொறிக்கப்பட்ட 50 நாணயங்கள், மஞ்சள் குங்குமம், தாலி சரடோடு, சக்தி கயிற்றோடு, அம்மாக்கு சக்தி கயிற்றோடு, சிகப்பு கயிறோடு இந்த மங்கள பொருட்கள் எல்லாம் புறப்பட்டு விசேஷ பிரசாத பைகள் இந்த 2 நாட்கள் யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்டு பக்த கோடிகளுக்கெல்லாம் தர இருக்கிறார்கள். தவறாமல் அனைத்து பக்த கோடி பெருமக்களுக்கு சாமி தரிசனம் செய்து அற்புதமான இந்த 50 நாள் பிரசாதங்களை பெற்றுச் செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வழிவிட்டு நிற்கவிடும். அந்த கோயிலுக்கு முன்னாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு உள்ள வாங்க. கோயில் காம்பவுண்டுக்குள்ள 500 பேர் சுத்தி நிக்கிறாங்க. ஏன்னா கலசம் வந்துட்டு இருக்கு. நீங்களே இப்படி மறைச்சு நின்னீங்க, அவங்க உள்ள வரக்கே வழி இல்லைங்கம்மா. உள்ள வாங்க, எல்லாருமே உள்ள பாருங்க. ஏகப்பட்ட இடம் இருக்கு. கோயிலை சுத்தி வழிவிட்டு நிலைங்க. கலசம் இருக்க வழிவிட்டு நிற்க வேண்டும்.
நிக்கிறப்ப கொஞ்சம் வலிமைக்கு நிக்கணும். ஆலயம் பலம் வந்து சாமியை நோக்கி கருவறையை நோக்கி செல்ல இருக்கிறது. கொஞ்சம் வழிவிடுங்க சொல்றாங்க. எவ்வளவு நேரமா சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வழிவிடுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. வலது புறம் இடது புறமா கொஞ்சம் பின்னாடி தள்ளி நில்லுங்க. ரெண்டு பக்கமும் கலச சுத்தி வந்து அப்படியே நேருக்கு சாமி கிட்ட எப்படி கொண்டுட்டு போறீங்க கருவறைக்கு. தயவு செய்து கொஞ்சம் வழிவிட்டு நில்லுங்க. கலசத்திற்கு வழிவிட்டு நிற்க வேண்டும். இருப்பார்கள் அவர் கூறியது போல வடிவெடுக்க வேண்டும். அந்த காரியமானது உடம்புக்கு நடக்கப்போகிறது. இதன் பயணம் போது வந்துவிட்டவும் கலசங்கள் நடப்போகிறார்கள். ஆங்காக கூட்ட பார்த்தவுடன் 50 பேருக்கு மட்டும் அம்மாவுடைய எடுத்துக்காட்டுகள் காலக்கு முன்னாடி வழங்கப்படும் மட்டும்தான். அடுத்த பாத்திரத்தின் கூட்ட பார்த்தவர்கள் முன்னாடி 12 ஆண்டுகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மங்கப்பொருள் ஒரே ஒரு பொருள் அந்த அம்மா பிரதானத்தை மட்டும்தான் யாருக்காலத்துக்கு முன்னாடி வழங்கப்படும். மங்கள் எப்படி ஒப்புக்கப்படுகிறது, பாடுபடுத்து விடப்படுகின்றது. கோலாகலமாக இந்த காரியமானது உடம்புக்கு இன்னும் பல வழிகளிலே உங்கள் கண்ணிலே நடக்கப் போகிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களோடு நீங்கள் உங்கள் நேர்முக வகையார் பெருவாரி கிராமப்பாடி வளம் துணை வருவை சுவாமி கொண்டம்பாடி சர்வசாதாரண குழுக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பாடுபட்ட சோழரை வதைக்க முகம் ஒன்று காட்சியால் தரப்புற கிராமத்தில் இந்த காரியமானுக்கு ஒரு கல்வியை விளங்கப் போகிறது. அவர்களான கல்வியை குறைந்த சபடு மாறாத நட்பு கண்டான உறவையில் குன்றாத இளமையை கழுத்தில் இல்லாத உடலும் கண்டான உறவோடு மகளாத மலையும் தவறாத கல்யாணமும் மாறாத வாசியும் தலைகள் மாறாத கொடையும் உலகாக இன்னும் போனாத தொடர்பு துன்பத்தில்லாத வாழ்வு பெரிய தொடரோடு போட்டுக் கொண்டார். அவர்களால் அறிவித்தவர் வாழ்கிறது ஆதிகார மொழி வாழ்க்கை அங்கீகார ஒழுங்காக மகிழான் அதனால் என்றால் என்று கல்வி போது சில கருத்துகளால் வருகின்ற காட்சிதான் தானப்புது கிராமத்தில் அந்த ஆத்மாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இயக்கம் பார்த்தவர்கள் உங்களுக்கெல்லாம் அந்த அங்கிகள் தரக்கூடிய பிரசார பைகள் அம்பாள் பலத்தோடு வழங்கப்படும். ஒரு நிர்வாகத்தில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு 50 பேருக்கு மட்டும்தான் பிரசார பை 2 நாட்களை யாரும் வைத்து சிவாச்சார பெருமக்கள் வழிபட்ட பிரசார பைகள் கொடுக்கப்படும்.
இந்த இடங்களில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இன்னைக்கு நாட்களும் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் இப்படியெல்லாம் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நாட்களும் பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பார்த்துக்கலாம். விரைவாக ஒருவருமாக கொண்டிருக்கின்றது. ஆகாரம் இருப்பவர் மனதிற்கு மனசுமை மனதால் வெளிப்பாடு செய்கிறது. வணக்கங்கள் நமது சிவாச்சாரி பிரதமர் அற்புதமான மொழியை வழிபாடுகளை காண கண்கோடிகள் கண்கொள்ளா காட்சியாக விவசாயி செய்திருக்கிறார்கள். ஆலயம் தொடர்ந்து சாதம் நன்று கோவில் இல்லாத ஊரில் வெளியேற்க வேண்டாம். கோவில் விலகினால்தான் திருவிழம் என்கின்ற ஆண்டோர் சான்றோர் வாக்குக்கிழங்கே நன்கொடை 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 வாரலாறு வழங்க வேண்டும். ஊர்கள் தேவைத்தோடு உண்டாகும். கோவில்கிழக்கில் வசதிகள் இருந்தால் கூட கோவில் செலவு என்பது என்ன செய்யக்கூடாத ஐடியில் இருக்கின்றது. அதற்காக 100-200 கொடுத்த நண்பர்களை தங்கள் பொன்னான பிற செய்து கொள்ளுங்கள். மாகாணி கோவிலுக்கு முன்னாடி கிழக்கு பக்கத்திலே நன்கொடை எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நன்கொடை கொடுத்து பேரை பதிவு செய்து கொள்ளுங்கள். யாகசாலைக்கு கிளம்பரமாக அனைவருக்கும் அரசுமை அன்னதானம் 2000 பேருக்கு மேல் அன்னதானம் காத்திருக்கின்றது. கோலாகலமாக இன்னும் சற்று நேரத்தில் அந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிதான் நடைபெற காத்திருக்கின்றது. இன்னும் பெருங்கோவில் ஓமநாப்பு ஆலயம் கண்ணல் பிரானுக்கு நாய் கோபுர வாசல் கண்ண திருந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கமே கண்ண துணைக்கும் காணா வழிவிளக்கை என்று அந்த சூழல்வாரை நினைந்து வணங்கி ஒவ்வொரு வழிபாடும் வடக்கிமாலயம் சிவாச்சாரி பிரபலா அறியும்படி தெரியும்படி புரியும்படி ஒவ்வொரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு யாகசாலை என்பது 30 தியாகம் காட்டுகிறது என்ற ஒரே இடம்தான் யாகசாலை. கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று சொல்லக்கூடிய இந்த 4 வாயிலுக்கெல்லாம் நோக்கல் செய்யப்பட்டு இந்த யாகசாலையை 750 தேவர்கள் குடியிருக்கின்றார்கள். ஒரு நல்லாட்சியோடுதான் குடும்பத்தை இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற காத்திருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் மகா பூர்ணாகதி நடைபெறுவது. பூர்ணாகதி நடக்கும் போது அனைவரும் எழுந்து தரிசனம் பெற வேண்டும். சோழக்கள் பாரதி திருப்பாவை ஆஸ்டார் வித்தான் என்று சொல்லக்கூடிய மங்களேச குழுவெல்லாம் அற்புதமான முறையிலே மங்களேசை வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்கொடை கிழக்கு பக்கத்திலே நிலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரால் நன்கொடை கொடுக்க காத்திருந்தால் நன்கொடை கொடுத்து பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். மங்களேசை வாசிக்கலாம். இப்போது மங்களேசையோடு அந்த பூர்ணாகதி நடைபெறுகிறது. 2ஆம் கால வெண்பொருளை பூர்ணாகதி போர் பொருட்களை மகா கும்பாபிஷேக வைபவம் அந்த புனித தீர்த்தங்கள் ஊற்றக்கூடிய நேரமானது நெருங்கிவிட்டது. இன்னும் சற்று நேரத்திலே யாகசாலையிலிருந்து கலசங்கள் எல்லாம் புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெறக்கூடிய அற்புதமான தெய்வீக நிகழ்வுதான் இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா. சீரும் சிறப்புமாக 2 நாட்கள் 2 கால யாக வேள்விகளோடு அற்புதமான முறையிலே கோலாகலமாக நமது காணிப்புதல் கிராமத்திலே அற்புதமான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே யாகசாலையிலே மகா பூர்ணாகிதியோடு கலசங்கள் எல்லாம் புறப்பட தயாராகி கொண்டிருக்கிறது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய 10 கோடி பெருமக்கள் எல்லாம் யாகசாலையை சுற்றி வந்து நின்று சாமி தரிசனம் செய்து இந்த அற்புதமான காளியம்மனுடைய கும்பாபிஷேக விழாவை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பூர்ணாகிதி பண்ணதுக்கு அப்புறமா யாகசாலையிலிருந்து புறப்பட்டு எல்லாரும் அப்படியே நில்லுங்க. யாகசாலையில பூர்ணாகிதி பார்த்துட்டா அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் அங்கிருந்து கலந்து போவிடுங்க. எல்லாரும் அப்படியே யாகசாலை சுத்தி நில்லுங்க. அனைத்து 10 கோடி பெருமக்களுமே யாகசாலையை சுற்றி நிற்க வேண்டும். யாரும் கலந்து போகக்கூடாது. கோயிலுக்குள்ளார முதல்ல யாகசாலையினுடைய பூர்ணாகிதி பாருங்க. அதுக்கப்புறமா தான் அங்கிருந்து கலசம் புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போகணும். காரு 2 வீலர்லாம் தயவு செஞ்சு ரோட்ல இருந்து கொஞ்சம் கீழே இறக்கி நிப்பாட்டுங்க. கோயிலுக்கு அந்தால பஸ் ஸ்டாப் கட்ட நிறைய இடம் இருக்குது. கார் நிப்பாட்டுறோம் அங்க நிப்பாட்டிட்டு வந்துருங்க. தயவு செஞ்சு போக்குவரத்துக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பூர்ணாகிதி தட்டானது யாகசாலைக்கு வந்துவிட்டது. வழிபட்டு நிற்க வேண்டும். பெண்கள் வழித்தடத்துல நிக்காதீங்கம்மா. யாகசாலையினுடைய வழித்தடங்கள்ல நிக்காதீங்க.
அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும். மகா பூர்ணாகிரி யாக வேள்வியில் யாத்ராதானமானது நடைபெற இருக்கிறது. ஓடோடி வர வேண்டும் 10 கோடி மகாஜனங்கள். இன்னும் சற்று நேரத்திலே தீர்த்த குடங்கள் எல்லாம் யாகசாலையிலிருந்து புறப்பட்டுவிடும். பூர்ணாகிதி ஆக இருக்கிறது. நிறைவு வழிபாடு என்று சொல்லக்கூடிய மகா பூர்ணாகிதி இன்னும் சற்று நேரத்திலே யாகசாலையிலே நடைபெற இருக்கிறது. மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாளிலே அருள்மிகு காளியம்மனுடைய திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம். சகலவாகியம் சகலவாகியம் பிரச்சோதயாதே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கௌதம் கணபதயே வரவரத சர்வஜனமே பகவானய விநாசத்வஜாய வித்மகேதுஹஸ்தாய தீமஹே தன்னோ கேது பிரச்சோத் தன்னோ காளி பிரச்சோதயாதே. ஆதிகம்பே வராத்யோ மகாபுராணமஹ கும்பாபிஷேகமூர்த்தியாதே மகாபூர்ணாஹரியே வராத்யோ நமः. பூர்ணாஹரிம் உத்தமாங்கை சர்வங்கை பூர்ணாஹரியே சப்தபதயே விதன்னமம. மகா பூர்ணாகிரி இரண்டாவது கால யாக வேள்வியினுடைய மகா பூர்ணாகிரி நிறைவாக அந்த யாக குண்டத்திலே இந்த பூர்ணாகிரியானது சமைக்கப்பட்டு வஸ்திரம் எல்லாம் யாகத்திலே போடப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்திலே யாகசாலையிலிருந்து ஓம் சக்தி பராசக்தி என்ற அந்த காளியம்மன் தாயினுடைய திருக்குறங்கள் எல்லாம் யாகசாலையிலிருந்து புறப்பட தயாராகிவிட்டது. அனைத்து 10 கோடி பெருமக்களுமே அந்த யாகசாலையை சுற்றி நிற்க வேண்டும். அந்த யாக புகைகள் எல்லாம் நம்மீது பட வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் எல்லாம் பறந்தோடிவிடும். நாம் செய்த பூர்வ ஜென்மத்து பாவங்கள் எல்லாம் பறந்தோடிவிடும். அப்பேற்பட்ட புனித சக்தி எல்லாம் அந்த ஹோமத்திற்கு உண்டு. அந்த ஹோமத்திலிருந்து வரக்கூடிய அந்த நறுமண புகைகளுக்கு உண்டு. அப்பேற்பட்ட யாக வேள்வி சிறப்பான முறையிலே நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்திலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அற்புதமான தெய்வீக விழா இந்த கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா சூரிய பகவானுடைய நல்லாசையோடும் மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாளிலே அந்த அம்மனுக்கே உகந்த வெள்ளிக்கிழமை நாளிலே சிறப்பான முறையிலே மகா கும்பாபிஷேக விழா இன்னும் சற்று நேரத்திலே ஆயிரக்கணக்கான 10 கோடிகள் மத்தியிலே நடைபெற இருக்கிறது. ஓம் யோகாம் புஷ்பம் தேவ புஷ்பவான் பிரஜாவான் பஜவான் பவதே ததேவ. 50 பேர் கொண்டு கொடுக்கிற வைப்பல் காசு பிரசாதத்தை பார்த்தீங்கன்னா மஞ்சள் கயிறு மஞ்சள் நுகம் மஞ்சள் பையி எல்லாம் செட்டா அந்த வெள்ளிக்கிழமை நாள கிடைக்காது. உங்களுக்கு வரப்பிரசாதம் கோயில் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டு வந்து யாகசாலைக்கு முன்னாடி கேட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள். நம்முடைய கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கப்படுகின்றது. 50 காசு யாகசாலைக்கு முன்னாடி கொடுக்கப்படுகிறது. மூட்டப்பட்டு இன்னும் சற்று நேரத்தில் 10 கோடி பெருமக்களுக்கெல்லாம் அந்த காளியம்மனுடைய புனித தீர்த்தமானது கிடைக்கப்படுகிறது.
ஜோடிச்சு போட்டு அப்புறம் கையில் வாங்கி எல்லாருக்கும் ஜோடிச்சு விட்டு யாருக்கும் படாத அளவுக்கு பாலாஜிட்டா எல்லா இடத்துலையும் உலகிற மாதிரி அடிச்சு விட்ரு எல்லாருக்கும். ஒரு தலையில இருந்து எல்லா பக்கம் அடிச்சு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்கொடைகள் கோயிலுக்கு முன்னாடி நன்கொடைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கோயில் கும்பாபிஷேக நன்கொடைகளை அனைவரும் தவறாமல் கொடுத்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆனா யாகசாலைக்கு உள்ள யாரும் வரக்கூடாதுன்னா யாகசாலை சுத்தி வந்து சாமி கும்பிட சொன்ன வெளிப்புறமா யாகசாலைக்கு வெளிப்புறமா சுத்தி வந்து சாமி கும்பிட்டு அப்படியே 50 கொடுக்கலாம் வாங்கிட்டு போய்க்கோங்க. மஞ்சள் பையில மஞ்சள் குங்குமம் தாலி சரடு சக்தி கயிறு சகப்பு கயிறு அம்மனுடைய அந்த 50 பிரசாதம் தராங்க 10 கிராம் 50 காயின்னு எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. பிரசாத பைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு மட்டும்தான் வழங்கப்படும். மஞ்சள் கயிறு மஞ்சள் பையோடு 50 பேருக்கு மட்டும்தான் யாகசாலைக்கு முன்னாடி பிரசாத பைகள் வழங்கப்படுகிறது. விரைவாக செற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு மட்டும்தான் வாசல் காத்திருக்கிறது. யாகசாலைக்கு முன்னாடி பிரசாத பையை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேர் கொண்ட கணக்கு மீண்டும் எல்லாரும் மிகவும் கிடைக்காது. தயவு செஞ்சு 10 கோடி பெருமக்கள் யாரும் உள்ள போக வேண்டாங்க. இந்த அக்னியில் இருக்கிற பொருட்களை முழுசா பஸ்பமான இருக்க பிறகு நம்ம உள்ள போகணும். எந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கனாலுமே வந்து அந்த யாக குண்டம் முழுசா வந்து அக்னி வந்து பஸ்பமானதுக்கு பிறகு உள்ள போகணுங்க. சாம்பலானதுக்கு அப்புறம் தான் பிரசாத பைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். யாகசாலைக்கு முன்னாடி மஞ்சள் பைகள் பிரசாத பை அனைவருக்கும் அம்மாவுடைய பிரசாத பைகள் வழங்கப்படுகிறது. 50 காசோட பிரசாத பையை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு வழங்கப்படுகிறது. எனக்கு வெளியில் வரப்படக்கூடாது. பெண்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் வெள்ளிக்கிழமை நாளிலே பிரசாதத்தை மஞ்சள் பையோடு 10 கிராம் கொண்ட 50 காசோட பிரசாத பைகள் உங்கள் வீட்டுக்கு வாங்கி செல்லக்கூடியது. தர்ணாப்பள்ளி இருக்கக்கூடியது. திருச்சிகள் இருக்கக்கூடிய பிரசாத பைகள் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். வழிபடுங்க. சிவாச்சாரியர் அவர்களுக்கு வழிபடுங்க. நாடி சந்தானம் மிக முக்கியமான நிகழ்ச்சி. சாமிக்கு உயிரூட்டுகின்ற நிகழ்ச்சி. 3 முறை யாகசாலையிலிருந்து மூலாலயத்திற்கு சென்று வருவார்கள். 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டு அந்த காளியம்மனுக்கு உயிரூட்டுகின்ற நிகழ்ச்சி இப்பொழுது நடத்துகிறார்கள். வழிபட்டு நிற்க வேண்டும். சிவாச்சாரியர் அவர்களுக்கு யாரும் கொடுக்க வராதீங்க. அப்படி நில்லுங்க. காளியம்மனுக்கு உயிரூட்டுகின்ற நிகழ்ச்சி. அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த உயிராற்றலை இறை சக்தியை கர்ப்பை கீர் மற்றும் பட்டுநூல் மூலமாக காளியம்மனுக்கு உயிரூட்டுகின்ற நிகழ்ச்சி தான் இந்த நாடி சந்தானம். கூட்டத்திற்கு அவரது கிராமத்து மக்கள் சார்பாக கிராம வங்கியில 20 கோடி வரவேற்கப்படுகிறது. நாடி சந்தானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாரும் குறுக்க வர வேண்டாம். அந்த நாடி சந்தான கயிறு போற வழித்தடத்துல தயவு செஞ்சு யாரும் ஒரு 10 நிமிஷத்துக்கு குறுக்க வர வேண்டாம். முக்கியமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார். வழிவிட்டு நிற்க வேண்டும் அனைவரும். சிவாச்சாரியர் அவர்களுக்கு வாகனங்களை தயவு செய்து ஓரமாக நிறுத்திவிட்டு வர வேண்டும். 2 சக்கர வாகனங்களையும் 4 சக்கர வாகனங்களையும் தயவு செய்து போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாத வகையிலே
தயவு செய்து நிறுத்திவிட்டு வர வேண்டும். இப்பொழுது சிவாச்சாரியார் அவர்கள் இரண்டாவது முறையாக அந்த நாடி சந்தான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். வழிவிட்டு நிற்க வேண்டும். காளியம்மனுக்கு நாடி சந்தானமான உயிரோட்டுகிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மூன்றாவது முறை அந்த நாடி சந்தானம் முடிவு பெற்றது. வாதி போதும் ஸ்ரீ விக்ன விநாயக தேவதா அம்சத்வரி ராமாலயா ராமாலயா மூட்டப்பட்டு மிகம் சற்று நேரத்திலே பத்தகோடி தர்மங்களுக்கெல்லாம் அந்த சாதியமாகிய புனித தீர்த்தமானது கழிக்கப்பட இருக்கிறது. எல்லாரும் தொலைச்சுட்டு போய் நம்ம கையில் வாங்கி எல்லாரும் தொலைச்சு விட்டு யாருக்கு படாத அளவுக்கு பாலாஜிடா எல்லா இடத்துலையும் உலகிற மாதிரி அடிச்சு விட்டுரு எல்லாருக்கும். ஒரு தலையில இருந்து எல்லா பக்கம் அடிச்சு
கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்கொடைகள் கோயிலுக்கு முன்னாடி நன்கொடைகள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். கோயில் கும்பாபிஷேக நன்கொடைகளை அனைவரும் தவறாமல் கொடுத்துவிட்டு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆனா யாகசாலைக்கு உள்ள யாரும் வரக்கூடாதுன்னா யாகசாலை சுத்தி வந்து சாமி கும்பிட சொன்ன வெளிப்புறமா யாகசாலைக்கு வெளிப்புறமா சுத்தி வந்து சாமி கும்பிட்டு அப்படியே ஐம்பொன் கொடுக்கறாங்க, வாங்கிட்டு போய்க்கோங்க. மஞ்சள் பையில மஞ்சள் குங்குமம் தாலி சரடு சக்தி கயிறு சகப்பு கயிறு அம்மனுடைய அந்த ஐம்பொன் பிரசாதம் தராங்க. 10 கிராம் ஐம்பொன் காயின்னு எல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. பிரசாத பைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு மட்டும்தான் வழங்கப்படும். மஞ்சள் கயிறு மஞ்சளுக்கு மஞ்சள் பையோடு 50 பேருக்கு மட்டும்தான் யாகசாலைக்கு முன்னாடி பிரசாத பைகள் வழங்கப்படுகிறது. நன்றாக செட்டுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு மட்டும்தான் வாசல் காத்திருக்கிறது. 50 காசு யாகசாலைக்கு முன்னாடி பிரசாத பையை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேர் கொண்ட கணக்கு வெளியில் எல்லாரும் கிடைக்காது. 50 யாகசாலைக்கு முன்னாடி வாங்கிங்க. தயவு செஞ்சு 10 கோடி பெருமக்கள் யாரும் உள்ள போக வேண்டாங்க. இந்த அக்னியில் இருக்கிற பொருட்களை முழுசா பஸ்பமான இருக்க பிறகு நம்ம உள்ள போகிறோம். எந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனீங்கனாலுமே வந்து அந்த யாக குண்டம் முழுசா வந்து அக்னி வந்து பஸ்பமானதுக்கு பிறகு உள்ள போகணுங்க. சாம்பலானதுக்கு அப்புறம் தான் பிரசாத பைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். யாகசாலைக்கு முன்னாடி மஞ்சள் கயிறு பிரசாத பை அனைவருக்கும் அம்மாவுடைய பிரசாத பைகள் வழங்கப்படுகிறது. 50 காசோட பிரசாத பையை பெற்றுக் கொள்ளுங்கள். 50 பேருக்கு முன்னால் வழங்கப்படுகிறது. எனக்கு வெளியே வருத்தப்படக்கூடாது. பெண்களுக்கு எல்லாம் வரப்பிரசாதம் வெள்ளிக்கிழமை நாளிலே भगवर्तञ्जय देवताभ्यो नमः। ॐ नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये अमरतकलशहस्ताय सर्वामय विनाशनाय त्रैलोक्यनादाय श्रीमहाविष्णवे स्वाहा। ॐ नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये अमरतकलशहस्ताय सर्वामय विनाशनाय स्वाहा। ॐ नमो भगवते वासुदेवाय तन्मन्त्रये Yeah.